தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஈரான் அமெரிக்கா போரால் மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல் தொடர்பாக நாளை மாலை 5 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. நாளை மாலை 5 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், மேற்காசிய மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு இன்னும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. நேற்றைய தினம் கூட பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில உரையாற்றும் போது கொரோனா பெருந்தொற்று காலத்தை போல மேற்காசிய மோதலையும் இந்திய மக்கள் ஒன்றிணைந்து எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்திருந்தார். இது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை கூட மற்றொரு தகவல்கள் எல்லாம் வந்தது. வீட்டு உபயோகத்திற்காக வழங்கப்படக்கூடிய சிலிண்டர்களுடைய கொள்ளளவு என்பதை 14 கிலோவிலிருந்து 10 கிலோவாக குறைப்பதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசிடம் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அந்த தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு மேற்கொள்கிறார்கள் என புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியதையும் இந்த விவகாரங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கான காரணம், மேற்காசிய போர் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியா இப்போது வரை பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. காரணம், ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவினுடைய வளங்கள் அதிகரித்திருப்பதன் காரணமாக இந்த சூழலை சமாளித்து வருகிறோம். ஆனால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த சூழலை சமாளிக்க முடியும் என தெரியவில்லை. எனவே எத்தகைய சூழல் வந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருந்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில என்னென்ன மாதிரியான மாற்று யோசனைகளை மத்திய அரசு முன்னெடுக்க போகிறது என்ற கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாளை மாலை 5 மணிக்கு மத்திய அமைச்சர்களோடு கலந்தாலோசிக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு என்பதை விடுத்திருக்கிறது. நாளை மாலை 5 மணிக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் போது அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு மேற்காசிய மோதல் காரணமாக இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்கள், இந்தியர்கள் மீட்கக்கூடிய பணிகள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு பொருட்கள் பெறக்கூடிய இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் நேரடியாக விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை தவிர இன்னும் சில முடிவுகளை எடுப்பதற்கு மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. உதாரணத்திற்கு நாம் முன்பு குறிப்பிட்டது போல வீட்டு உபயோக சிலிண்டர்களுடைய கொள்ளளவு என்பதை 14 கிலோவிலிருந்து 10 கிலோவாக குறைக்கக்கூடிய அந்த முன்மொழிவு, இது குறித்தெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்களோடு ஆலோசித்து அது குறித்தெல்லாம் கொள்கை ரீதியிலான சில முடிவுகள் எடுக்கக்கூடும் மத்திய அரசு அப்படின்ற தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதற்கான காரணம், மத்திய அரசு இது போன்ற நேரங்களில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுவார்கள். நமக்கு ஞாபகம் இருக்கலாம், கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது மிக முக்கியமான முடிவுகளை மத்திய அரசு எடுப்பதற்கு முன்பாக இது போன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை காணொலி காட்சி மூலமாக கூட்டி சில கொள்கை ரீதியான முடிவுகளை எடுத்ததற்கு பிறகாகவே மத்திய அரசுடைய அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த வகையில் மேற்காசிய போர் என்பது இன்னும் நீடித்து வரக்கூடிய நிலைமையில அதற்கு இன்னும் ஒரு முடிவு கிடைக்கப்படாத ஒரு சூழல்ல மத்திய அரசு அடுத்தடுத்த கட்ட ஆயத்த பணிகளுக்கு தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகவும் அதே நேரத்தில் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு நேரடியாக இந்த விளக்கங்களை வழங்குவதற்காகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நாளை மாலை 5 மணிக்கு கூடுகிறது அப்படின்ற தகவல்களை மத்திய அரசு தரப்புல இருந்து வழங்கியிருக்கிறாங்க. நேற்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்காசிய போர் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். இன்று மாநிலங்களவையில இன்னும் சற்று நேரத்தில் அவர் விளக்கம் அளிக்க போகிறார். இருப்பினும் கூட ஏன் மீண்டும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நாளை மாலை 5 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுகின்றால், நேற்று மற்றும் இன்று நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில பிரதமர் அளிக்கக்கூடிய விளக்கங்கள் என்பது பொதுவெளியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். இதை தவிர இன்னும் சில முக்கியமான தகவல்களை அரசினுடைய நலன் கருதி பொதுவெளியில எப்போதுமே வெளியிட மாட்டார்கள். அதுபோன்ற தகவல்களை அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில கலந்து ஆலோசித்து சில கொள்கை ரீதியிலான முடிவுகளை எடுப்பதற்கு மத்திய அரசு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.